அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற புதூர் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் புதூர் நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதூர் நாகதம்பிரான் ஆலயமானது 400 வருடங்களுக்கு மேலான ஒரு பழமையினை கொண்ட ஆலயமாக இருக்கிறது. இலங்கையிலே பல பாகங்களிலே இருந்து மக்கள் இங்கே வந்து தமது நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். பல அடியார்கள் மெய்யுருகி வழிபாடு செய்கிறார்கள். இந்த பாதை வழியாக நாங்கள் செல்கின்ற பொழுது உங்களுக்கே பார்ப்பதற்கு தெரிகிறது, அதிகமான வாகனங்கள் நெரிசலாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஏனையின் வீதியிலே இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தவுடனே வாகன நெரிசல் ஆரம்பமாக இருக்கிறது. கோயிலுக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு நிலைமையாக தற்போது காட்சி தருகிறது. அது மட்டுமல்லாமல் அநேகமான பலசரக்கு கடைகளும் சரி, விளையாட்டு சாமான் கடைகளும் சரி, குடிவான கடைகளும் சரி, சாப்பாட்டு கடைகளும் சரி, அன்னாசி பழ கடைகள், கச்சாங்கடைகள் என்று சொல்லி அதிகமான கடைகள் வந்திருக்கின்றன. அதிகமான பக்த அடியார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அலங்கார உற்சவத்தினை சிறப்பான முறையிலே நடத்துவதற்காக பல எஸ்டிஎஃப்பும் சரி, போலீஸும் சரி, பலர் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயமானது ஒரு பாரம்பரியமான ஒரு ஆலயம், பல வரலாறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயம். பல காலங்களாக மக்கள் இந்த ஆலயத்தினை நம்பி தமது வழிபாடுகளை செய்து வருகிறார்கள். இலங்கையினை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலே இருந்து இன்று வரை இலங்கை ஒரு நாக வழிபாட்டுக்கு மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு இடமாக காணப்படுகிறது. இலங்கையிலே வாழ்ந்த ஆதிக்குடி மக்கள் நாகதம்பிரானை வழங்கினார்கள். அதாவது அவர்களை நாகர்கள் என்று அழைப்பார்கள். இப்படி நாகர்களால் கூட வழிபடப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த நாகதம்பிரான் ஆலயம் இருக்கிறது. எனவே இது ஒரு மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம். இந்த இரவு நேர உற்சவம் எவ்வாறு இருக்க போகிறது, எப்படியான சம்பவங்கள் அனைத்துமே நிகழப்போகின்றன, பல சுவாரஸ்யமான காட்சிகள் இதிலே நான் பதிவு செய்ய இருக்கிறேன். இது ராவணன் கலையகம். நான் உங்கள் அபிஷேகன். இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை சேரும். ராவணன் கலையகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். இப்பொழுது மக்கள் தடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.